ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட பிக்சர் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் யாரா இது ஃபேன் ஃபேண்டசி அப்படி ஒரு சேனல் இருந்துச்சா அப்படின்னு மறந்துருப்பீங்க. எனக்கு தெரியுது ரொம்ப பண்ணுறேன்ல. பட் என்ன பண்ணுறது, என் சுச்சுவேஷன் அப்படியே தலைகீழாக மாறி போய் நிற்கிது. வீட்டில் வேறு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் சுத்தமாக டைமே இல்லை. அப்படி டைம் இருந்துச்சு, ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டைமும் இல்லை. இப்போ வேறு நான் ரீஜாயின் காலேஜ் பண்ணியிருக்கேன் எம்காமுக்கு. ஸோ அது வேறு ப்ரெஷர் போயிட்டே இருக்குது. நிற்க கூட நேரம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. நான் எத்தனை வாட்டி ரீசன் சொன்னாலும், சொல்லுமா சொல்லு, சொன்ன கதையே சொல்லிட்டுரு, என்ன சொல்கிறேன்னு நானும் கேட்குறேன் அப்படின்னு தான் உங்களுக்குலாம் இருக்கும். பட் எனக்கு முடியலை, அதனால தான் நான் போடல. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து ஒழுங்காக வரும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வருமா வராதாங்கிறது எனக்கே தெரியல. ஸோ ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 12 13 கூட தெரில, அதுவே மறந்து போச்சு. அதுவே குழப்பி தான் போடுறேன். என்ன பண்ணுறது? சரி, ஏதோ ஒரு பாட்டு ஆரம்பிப்போம். ஸோ போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி தேங் வாயினை பார்க்குறதுக்கு மெனக்கிட்டு கிராமத்துக்குலாம் வந்திருப்பான். அதுவும் அவங்க தோட்டம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி போய் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அதோட இந்த பாட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாட்டை நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ தேங் அந்த கார்ன் அப்படியே சாப்பிட்டுட்டு வாயினை அப்படியே பார்க்குறான். வாயினா என்ன இவன் பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டே பார்க்குறான். பார்த்தா அவன் பார்க்குறான். என்ன பார்க்குறான் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் தேங்காய் அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டே, மச்சான் நல்லா இருக்குல்ல மச்சான், ஒரு செல்ஃபி எடுக்குமா, ஸ்டோரி போடுமா அப்படின்னு அவனுங்க 3 பேர் மட்டும் செல்ஃபி எடுத்து அவனுங்க 3 பேர் மட்டும் ஸ்டோரி போடுறாங்க. வான்னு பார்க்குறா. கூட நானும் தானே இருக்கேன், ஒரு ஃபோட்டோக்காவது நீ வா அப்படின்னு கூப்பிட்டேன். என்ன மூஞ்ச பாரு, அப்படின்னா கோவம், அப்படின்னா சொல்லிட்டேன், இப்படி கோவத்தில் உட்காந்துருக்கான் லூசு பையன். இப்போ நான் ஏன் இப்படி பொசிட்டிவ் ஆகுறேன்? ஐயோ நீ ரொம்ப பண்ணுற, இப்பெல்லாம் பண்ணாத. ஆமாம் பண்ணாத, நீ இவனுக்காண்டி நீ இதெல்லாம் பண்ணுமா, பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு அவளே பேசிகிட்டு இருக்க. அவங்க பாட்டி, என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை. சரி, பசங்களா அங்கே பார்த்து நடந்து போங்கடாங்களா, சகதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவனுங்க அது சேத்துக்குள்ளே காலை விட்டுட்டானுங்க. ஆனால் சேத்துக்குள்ளே கால் போகும்போது அப்படியே குழுன்னு இருக்கும்ல தேங்காய். ஐயோ பாட்டி, என்னது இது பார்க்குறதுக்கு நல்லா, ஆனால் கால் விடுறதுக்கு நல்லா இருக்குது, ஜில்லுன்னு இருக்கு, என்ன பாட்டி அது? அதாண்டா சேத்துல போய் காலை விட்டுட்டு நல்லா இருக்கா? என்னது இதான் சேரா? ஐயையோ டேய் மச்சான், இதில் யாடா காலை விடுவோம்? அது களிமண் சேருதாண்டா, ஒன்றும் ஆகாது, அது நல்லா காலை வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொன்னதும் உருண்டு புரண்டுட்டு இருக்காங்க. வாணி இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. என்ன சிரிச்சிட்டே இருக்க, நீ விளையாடு அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டான். அவள் இழுத்த இழுல ஜிம்முன் மேலே விழ வேண்டியவ தேங்க எங்கே ஜிம்முன் மேலே விழுந்துருவாளோ அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அவன் வாயன் கையை பிடிச்சி இழுத்துட்டான். வாயன் அவன் மேலே தொப்புன்னு விழுந்துட்டா. 2 பேரும் அப்படியே சேர்ந்து செத்துல விழுறாங்க. இதை பாட்டி பார்த்துட்டு, பத்திருச்சுல, என்ன கொழுந்து விட்டு எரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் பாட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டு வரட்டும், நம்ம அந்த பக்கம் போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க 4 பேர் மட்டும் தான் நின்றுட்டுருக்காங்க. சங்குக்கா, மச்சான் தேங்கு கட்டி பிடிச்சி படுத்தது போதும், எந்தி பாட்டி போயிடுச்சு. டே எந்திக்க முடியலடா, தூக்கி விடுங்கடா அப்படின்றான். என்னடா சொல்கிற, வாயனே எந்திக்க வரா, நீ என்னடா எந்திக்க முடியலன்னுட்டுருக்க? டே என் காலை எங்கெங்கேயோ லாக் ஆயிடுச்சு, இவன் எங்கேயோ பிடிச்சிட்ருக்கா, நான் அவளை எங்கேயோ பிடிச்சிட்ருக்கேன், என்னன்னே தெரியலடா, எழுப்பிடுறா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அட கர்மம் பிடிச்சவனே, டே வாடா அப்படின்னு. அப்போ கூட தேங்காய், ஹே என் கையை பிடிச்சி தூக்கி விடு, நான் வான்னு தூக்கிடுவேன், நீ ஒன்று அவ்வளோ தூக்க வேண்டாம். டே கையை தானடா பிடிக்க போகிறேன், அதெல்லாம் எதுக்கு பிடிச்சிக்கிட்டு, நீ என் கையை பிடி, என்னை தூக்கி விடுங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ ஏன் அவள் என்ன பிடிச்சிட்ருக்கா, நான் இதுக்கு போது அவ்வளோ தன்னால் நினச்சிப்பா, என் ஒரு கை பார் அவ்வளோ பிடிச்சிட்ருக்கு, அவனும் அந்தளவுக்கு வெயிட் கிடையாது, நானே தூக்கிடுவேன், நீ தூக்கி விடு. அது சரி, தூக்குறான் மச்சான் அப்படின்னு தேங்காய் தூக்கி விட்றாங்க. தேங்காய் அவனோட இடுப்பை விடவே இல்லையே, அப்படியே கிச்சின்னு பிடிச்சிட்டு இருக்கான். வேணாம், எங்கேயாவது அடிபட்டுருச்சா என்ன? டே எனக்கு எங்கேயும் அடிப்படலன்னு சொல்லுங்கடா அப்படின்றான். ஏன் துறைக்கு வாய் இல்லையோ, வாயை தந்து பேச மாட்டிங்களோ, நாங்கள் தான் இங்கே சொல்லணுமா? டே சொன்னதை மட்டும் செய், அதிக பிரச்சனைத்தனமாக என்கிட்ட பேசாத சரியா? சரிடா மாப்பிள்ள. வாயனாது எனக்கு காது கேட்டுச்சு, நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயனுக்காக காண்டாயிட்டு இருந்த காண்டில் அவனை மறுபடியும் சேர்த்த தள்ளி விட்டுட்டு, நீ சேர்த்துலே கடா அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு போகிறா. தேங்க்ஸ் சும்மா இருப்பானா, அவன் பிடிச்சி இழுக்க மறுபடியும் வாயின் விழுகிறா. 2 பேரும் அங்கேயே உருண்டு புரண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படியே சங்கு குச்சிமுன்னு பார்க்குறாங்க. நான் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, டே மச்சான் வேற எங்கேயோ போகும் போலையடா,
அது எங்கேயாவது போயிட்டு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதுங்க ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கு. நம்ம இங்கே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எந்திரிச்சிட்டு, ஏய் என்னாடி மூஞ்சி ஃபுல்லாக சேராக்கி விட்ட? நீ கூட தான் மூஞ்சி ஃபுல்லாக சேராக்கி விட்ருக்கீங்க. நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன? இங்கே பாருங்கள், கை கால் மூஞ்சி எல்லாம் சேராகி தான் போய் கிடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நானடி தள்ளி விட்டேன், நீ தான் தள்ளி விட்ட. நீங்கள் வாய் வச்சுட்டு சும்மா இருந்தால் தானே என்கிட்ட இதுக்கு வாய் கொடுத்தீங்க? இப்படி என்கிட்ட தேவலாம் பேசுனீங்கன்னா நான் தள்ளி விட தான் செய்வேன். அவ்வளோ திமிராயிருச்சா உனக்கு? எனக்கு ஒன்றும் திமிரெலாம் இல்லையே அப்படின்னு அவனை பார்த்தா பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் இப்படி வாயாடவும் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி அவனை பார்க்க அவனா இப்படி பார்த்து பார்த்தே நம்மளை ஆஃபாக்கி விட்டுறாளேவ. ஏண்டி அந்த பக்கம் போ. எதுக்கு எதுக்கு போகணும்? நான் போக மாட்டேன். இது என்னோடய பாட்டி தோட்டம், நான் இங்கே தான் இருப்பேன். வேணும்னா நீங்கள் போங்க, ஏச்சி பொடி அப்படின்னு அவனுக்கு பாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டாங்க. பாட்டி அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. என்ன பசங்களா விளையாடி முடிச்சிட்டிங்களா? விளையாடி முடிச்சிட்டோம் பாட்டி. என்னடா உங்கள் 2 பேருக்கு ஒரு கால் மட்டும்தான் சேராயிருக்கு, என் பேத்திக்கும் இந்த தேங்க் பயலுக்கும் உடம்பு ஃபுல்லாக சேராயிருக்கு. நீங்கள் 2 பேர் விழுகலையா? அது ஏன் பாட்டி கேட்கீங்க? என்னடா? ஒன்றும் இல்லை பாட்டி, அவங்க 2 பேர் தெரியாமல் சேத்துல வலிக்கி விழுந்துட்டாங்க. வலிக்கி விழுந்தாங்களா இல்லை நீங்கள் 2 பேர் தள்ளி விட்டிங்களா? ஐயடா, நாங்கள் 2 பேர் தள்ளி உள்ளோன்னா இவங்க 2 பேர் விழ தெரியாது பாருங்கள். அதெல்லாம் நல்லா விழுந்து கூச்சி விளாண்டாங்க. நீங்கள் தள்ளுங்க பாட்டி, நாங்கள் குடிக்க போகிறோம் அப்படின்னு. அங்கேயே தோப்பில் குழாயிலேருந்து தண்ணி வருது, சின்ன கிணறு மாதிரி இருக்குது. அதில் 2 பேரும் குளிச்சுட்டு இருக்கானுங்க குதிச்சு. வாய்ந்ததை பார்த்து, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுக்கிறேன், நான் இங்கெல்லாம் குளிக்கலை. சின்ன வயசில் இங்கே தானே குளிப்பேன், பாட்டி அடிக்கடி இங்கே தானே வந்து குளிப்பாட்டுவேன், இப்போ மட்டும் என்ன வகப்பட்டு இருக்கா குளி. பாட்டி நான் குளிக்க மாட்டேன். ஏன் குளிக்க மாட்டேன்? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நான் குளிக்க மாட்டேன், அவங்க 3 பேர் மட்டும் குளிக்கட்டும். அதான் ஏன்னு கேட்குறேன், குளிக்க வேண்டியது தானே. நீ விட்டா ஓரா பேசுவா, போய் குளி அப்படின்னு பாட்டி அங்கே தள்ளி விட்டுருச்சு. அவள் வழக்கம் போல் தேங்காய் மேலே போய் விழுகிறா. தேங்காய் உனக்கு நிற்கவே தெரியாதாடி? இல்லை கால் இது வராதா? அதுவும் கரெக்டாக என் மேலேயே வந்து விழுகிற. நான் ஒன்று உங்கள் மேலேயே வந்து விழுகலை சரியா? அது தெரியாமல் நடந்துச்சு, அதுக்குன்னு இப்படியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ மேடம் இப்போ தெரியாமல் தான் என் மேலே விழுந்தீங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? ஆமாம், தெரியாமல் தான் விழுந்தேன். தெரிஞ்சே அவங்க மேலே விழுவனா என்ன அப்படின்னு அவனை தள்ளி விட்றா. இவன் மறுபடியும் அப்படின்னு அவளை தள்ளி விட்டு 2 பேர் தண்ணியில் குச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் வாயின் இன்னும் போல அவளுக்கு அப்படியே தெரியுது. தேங்காய் அப்படியே பார்த்துட்டு, பைத்தியக்காரி என்னடி போடலையா? அது நான் மேலே போட்டேன், ஆனால் உள்ளே போடல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏண்டி 2 பொண்ணும் இல்லை, நீ எத்தனை போட்ட அப்படின்னு கேட்குறான். என்ன இதெல்லாம் கேட்குறீங்க? இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, தாளுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ முருகா காது, போங்க அங்கிட்டு. நான் ரொம்ப வைக்கப்படுறேன். நான் தானே? நான் தானடி கேட்குறேன். நீங்கள் கேட்டாலும் நான் கேட்டால் சொல்லு. அது ஐயோ கடவுளே, எப்படி கேட்குறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, அது ஒன்று தான் போட்டேன். ஒன்று போடல? அது எதுக்கு, ஃப்ரீயாக இருக்கலாம் டிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே பல்லு 2ம். இப்போ என்ன, எங்கள் அம்மாவே இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் நல்லா கேட்டுட்ருக்கீங்க, பிள்ளைச்சு முச்சுமா கேட்டுட்ருக்காதீங்க சொல்லிட்டேன். உங்கள் அம்மாவும் நானும் ஒன்றா உனக்கு? இல்லை அப்புறம் என்ன? இந்தா என் டிஷர்ட் மேலே போட்டுக்கோ அப்படின்னு மேலே போட்டு கொடுக்குறான். வாயினா அதை போட்டுக்கிட்டு, பரவாயில்ல கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் இருக்கார் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் தேங்கி திரும்பும்போது அப்படியே அவனை முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. முறைக்கிறா பாரு, கொண்டு 2ம் அப்படியே தூண்டி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவனும் அங்கிட்டு சிரிச்சிட்டு போகிறான். வாயினா, ஐயோ பெருமாளே, இதுக்கு தான் இங்கே குளிக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த கிழவி எங்கே கேட்டுச்சு, என்ன உலக தள்ளி விட்டுருச்சு. இவனும் மொத்தமாக தள்ளிட்டான். நம்ம எங்கே தள்ள என்ன, ஐயோ முடியல அப்படின்னு அங்கேருந்து நான் போகிறேன் பாட்டி அப்படின்னு அவன் மட்டும் கிளம்பி போயிட்டா. தேங்க் பார்க்குறான், போய் தொலை போ அப்படின்னு பார்த்துட்டு அவன் மட்டும் குளிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி நேராக தேங்கிட்ட வந்து, ஏன்டா தேங்கு சொல்லுங்க பாட்டி, உனக்கு என்ற பேத்தியை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்டுச்சு பாட்டி. அப்படியே ஜிம்மில் ஜங்குக்கு ஷாக் ஆகி அப்படியே தேங்காய் பார்க்க, தேங்காய் ஆமாம் அப்படின்ட்டான். சரி அப்போது இங்கே நீ வந்தது ஏதோ சொன்னியே, பிக்னிக் வந்தேன் பிக்னிக்குன்னு, அப்போ இந்த பிக்னிக் இல்லையா, என் பேத்தியை பார்க்க தான் வந்தியா? ஆமாம், உங்கள் பேத்தியை பார்க்க தான் வந்தேன். அது சரிடா, அவ்வளோ தூரத்தில் இருந்து என் பேத்தியை பார்க்க வந்தியா?
ஒரு 1 மாசம் விட்டுருந்தா அவளே வந்திருப்பாளே! அப்பவே பார்த்துருக்கலாமே! பார்த்துருக்கலாம் தான். ஆனா 1 மாசமே ஏன் ஒரு நாள் கூட அவள பார்க்காமலாம் இருக்க முடியாது. ஆல்ரெடி கொஞ்ச நாள் அவள பார்க்காம இருந்து நான் கஷ்டப்பட்டதே போதும் பாட்டி அப்புட்ன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஜிமுனு ஜங்குக்கும் பாட்டி சரியான சர்பா இருக்கு போலயே! வெளுத்து வாங்குது தேங்கே. நல்ல பாட்டி அப்புட்ன்னு பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட போய், "எப்படி பாட்டி கண்டுபிடிச்சீங்க? இவன் என்ற பேத்திய பார்க்குறதும், என்ற பேத்தி இவன பார்க்குறதும் 2 பேரும் மாறி மாறி பல்ல காட்டுறத பார்த்தாலே தெரியலே! இதுங்களுக்குள்ள என்னமோ இருக்குன்னு." அத வச்சு சும்மா கேட்டேன். அந்த பையனும் உண்மைய ஒத்துக்கிட்டான். பரவால்ல. நல்ல பையன் தான் போல. "உங்க 2 பேர பார்த்தா தான்டா திருட்டு முழி மாரி தெரியுது" அப்புட்ன்னு சொன்னதும் அவிங்க 2 பேரும், "அதானே! உங்களுக்கு எங்கள பார்த்தா தான் கெட்டவங்க மாரி தெரியும். கூட சுத்துறவத பார்த்தா தான். மெயின் கேரக்டர பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாதே" அப்புட்ன்னு சொல்லிட்டு அவனுங்களும் அங்கேருந்து போறானுங்க. நேரா வீட்டுக்கு தான் வந்து தலையெல்லாம் காய வச்சு குளிச்சுட்டு வரானுங்க. லஞ்சுக்கு பாட்டியா சிக்கன் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கு. அப்படியே 3 பேரும் அப்படியே மோப்ப முடிச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காந்து, "பாட்டி பாட்டி சீக்கிரம் சாப்பாடு போடுங்க பாட்டி, சாப்பாடு போடுங்க பாட்டின்னு" சொல்லிட்டு இருக்கானுங்க. பாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே, வானுக்கு லைட்டா கோல்டு பிடிச்சிருக்கு போல. தும்மிக்கிட்டே வரா. அத்தைங்க பார்த்துட்டு, எதுக்கு எதுக்கு தும்முறா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, பாட்டியா, "என்ன வாயன் சளி பிடிச்சிருச்சா? உனக்கு இதே வேலை தான். எங்கேயாவது வெளியே போய் குளிச்சிடக்கூடாது. உடனே சளுக்கு பிடிச்சிக்கிறோம் உனக்கு. அதானே? அதான் நான் அப்போவே சொன்னேன் வேணாம் நான் வரலன்னு. எங்கே கேட்டீங்க? என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்க. தள்ளி விட்டா நீ ஏஞ்சி வர வேண்டியதானே? நீ தானே போய் நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்த. நானா விளையாடிட்டு இருந்தேன்? நானும் உன்னை போய் விளையாடுன்னு சொன்னேன். தள்ளி விட்டு ஏஞ்சி வர வேண்டியதானே? நீ வந்தியா? வரல. பாட்டிம்மா நீங்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. என்னை வம்புழுக்கிறதே. இதுக்கடுத்து இப்படி பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சரிடி பண்ணலை, வந்து சாப்பிடு. சரி அப்படின்னு அவள் தலையை அந்தளவுக்கு காயவே வைக்கலை. கொஞ்சம் லைட்டாக ஈரமாக தான் இருக்குது. அப்படியே தேங்காய் பார்க்குறா. தேங்காய் வச்சுக்கணுங்க. அவன் இவ்வளோ பேன்னு பார்த்துட்ருக்கான். இவன் எதுக்கு பாட்டி முன்னாடி இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு. பாட்டி எனக்கு ரைஸ் வைங்க அப்படின்னு சொல்லி அவளே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் தேங்காய் பார்க்குறான். மறுபடியும் சாப்பிடாம பேன்னு பார்த்துட்ருக்கான். பாட்டியா, டே தேங்க பார்த்தது போதும் சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான், ரொம்ப பார்த்துட்டேண்ணா, அழகாக இருக்கால்ல டே ஜங்குக்கு, என்னடா என் பால் பாக்கெட் அப்படியே பாலை விட வெள்ளையாக இருக்கால்ல, பாலோட அழகாக இருக்கால்ல, ஐயோ அப்படின்னு அவனும் வாயினை பார்க்குறான். வாயின் உண்மையாக அழகாக தான் இருக்கா. ஆமாண்டா அழகாக இருக்காடா. செருப்பு பிஞ்சிரும் நாயே, ஒழுங்காக தொட்டை பார்த்து சோத்து தின்னு, ஏன் ஆளை பார்க்குற வேலை வச்சுக்காத. கண்ணு ரெடி தோண்டி எடுத்து அவிச்சு வச்சுருவேன். புரியுதா? புரியுது புரியுது. நீ தானடா கேட்ட அழகாக இருக்கால இல்லையான்னு. அதுக்கு அவளை பார்த்தா தான்டா சொல்ல முடியும். கேட்டால் சொல்லணும் பார்க்காமலே. அது பிற பக்கம் சொல்ல முடியும். இங்கிட்டு தின்றா சும்மா சும்மா கேட்டுட்டு. இந்த கோழி நீ பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. அப்படி அது திங்கிற டே என்னடா நீ. அதெல்லாம் அப்படித்தான். பக்கம்லே சாப்பிட்றீல அதே மாதிரி தான். பக்கம்லே சொல்லணும். தின்னு. டே சும்மா என்ன குடும்பப்படுத்துகிறான்டா. அதுக்கு தான் அவன் பக்கத்தில் உட்காரல அப்படின்னு அவனும் நோஸ்கட் கொடுத்துட்டான். எங்கே வாயனா, ஐயோ ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வாயனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வில்லேஜில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவளுக்கு வேறு வந்து ஹே வாயன் அப்படின்னு வந்து பக்கத்தில் நிற்கிறாளுக்கு. அவளுக்கு 2 பேரும் பார்த்து ஜிம்முன்னு ஜங்குக்கும், வாவ் வாட் அ பியூட்டிஃபுல், சிட்டியில் இருக்கிறத விட கிராமத்து பொண்ணுங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்களா, என் போட்டு அழகாக இருக்காளுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வாயனா, ஹே எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். நீ நினைக்க தான் செய்வேன் ஆனால் வரமாட்டேன், நாங்கள் தான் உன்னை தேடி வரணும் இல்லை. அப்படிலாம் இல்லை, நானே நேற்று தான் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டாங்களா, இவங்களை அப்படியே ஊரை சுற்றி காமிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். டைம் ஆயிடுச்சு. என்னடி தலையை கூட காய வைக்காம உட்காந்துருக்க அப்படின்னு அதுங்க பேசிகிட்டு இருக்கும்போது, பாட்டி வந்துட்டிங்களடி, கரெக்டாக சோத்துக்கு தான் வருவீங்கன்னு தெரியும், உட்காந்து சாப்பிடுங்க. அதான் வீட்டு வாசல்லேருந்தே மூப்பு முடிச்சிருப்பீங்களே சிக்கன் தானே, அதனால தான் வீட்டுக்குள்ளே வந்துருக்கீங்க, எல்லாம் வருவீங்களா? ஐயோ ஏண்டி வேன், உங்கள் கிழவிக்கு இந்த வாய் மட்டும் குறையவே குறையாதா? ஏண்டி எப்போ பாருங்களா உம்பளுத்துக்கிட்டே இருக்குது. சும்மா ரெடி விடு. சரி சரி. ஆமாம் இவங்க 3 பேர் யார்? யார் அவங்க 3 பேர் யார்? ஏய் சொல்லு, 3 பேர் யார்? ஏய் ரியா இப்படிலாம் கேட்காத. நான் அப்படி தான் கேட்பேன். இவங்க 3 பேர் யாருன்னு தானே கேட்டேன். நீ ஏன் இப்படிலாம் கேட்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்க? நீ யாருன்னு கேட்டால் பரவாயில்ல, அது என்ன கண்ணடிச்சு கேட்டுட்ருக்க? சும்மா கேட்டேன். பசங்க செம்மையாக இருக்கானுங்களேன்னு. இவங்கெல்லாம் என்னோடய காலேஜ் சீனியர்ஸ்.
காலேஜ் சீனியர்ஸா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவன் பேர் என்ன? லியா, பிருத்வின்லாம் இருப்பானுங்களே, கூட்டு வரலையா? அவங்கலாம் வரல. அவங்கலாம் லீவுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்களோட வீட்டுக்கு. ஓ! சரி, சரி அப்படின்னு சொல்லும்போதே, பக்கத்துல லிச்சி உட்காந்துருக்கா. அதாவது லிச்சி, ரியா 2 பேருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லிச்சி வந்து, சரி, ஆமா அந்த ப்ளூ கலர் டீ-ஷர்ட் அவன் எதுக்கு உன்னையே ஒரு மாதிரி மார்க்கமா பார்த்துட்ருக்கான்? எதுக்கு? எதுக்கு இப்படி பார்க்குறான்? எனக்கு என்ன தெரியும்? அவரு பார்வை அப்படிதான். ஆனா உன் பார்வை அப்படி இல்லையே! ஏதோ வேற மாரி இருக்கு அப்புட்றாளுக. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை சி யூ லேட்டர்.